Sithima kitchen. Assalamualaikum viewers, welcome to Sithima kitchen. இன்னைக்கு Sithima kitchenல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒயிட் குருமா. அது சிக்கன்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல காட்றேன், வாங்க பாப்போம். வெள்ளை குருமா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ கோழி, தயிர், அரைத்த தேங்காய், எலுமிச்சை பழம், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லி இதழ், சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு மற்றும் எண்ணெய். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து இஞ்சி பூண்டும் மசாலாவும் சேர்க்க போகிறேன். என்ன மசாலானா இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை, இது போதும். இது கூட நறுக்கின தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இதழ் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் 4-5 சேர்த்துருக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இது 150 அளவு நான் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா கிளறிக்கலாம். எண்ணெயில் வந்து எல்லா சிக்கனும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி, மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் மூடிடுவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். சிக்கனில் தண்ணி விடும், அதில் இது ஒரு ஆஃப் பாயில் குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். 5 மினிட்ஸ் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு சிக்கன்லாம். ஆஃப் பாயில் ஆகிருக்கு, தண்ணி விட்டுருக்கு கொஞ்சமாக சிக்கன். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணுன்னா, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தயிர் வந்து 1 கப் சேர்க்குறேன். இந்த தயிரை வந்து அந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கிறேன். இது கூட 1/2 கப் தேங்காய், அரைச்ச தேங்காய் நல்லா பட்டு போல் அரைச்சிருக்கேன். இது கூட முந்திரியும் பாதாமும் வச்சு கூட ஊற வச்சு கூட அரைச்சி எடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது. இதையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திப்பியாக தேங்காய் நிற்காமல் ஃபுல்லாக நல்லா லிக்யூட் மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் எலுமிச்சை பழம் இதில் வந்து புளிகிறேன். இதில் வந்து நான் ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துருக்கேன். கட் பண்ணி 2 பாதியாக கட் பண்ணி இதில் நான் புளிகிறேன். இது கூட நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துப்போம். இப்போ மூடிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். குருமா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். வெள்ளை குருமா செய்கிறது ரொம்பவே ஈஸி. இன்ஷால்லா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.